நம்முடைய பாரத நாட்டு மக்கள் நாடி நரம்பெல்லாம் நாட்டுப்பற்று ஊற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். பிறந்த மண்ணில் மாற்றானின் கொடி பறக்காமல் தடுப்பதற்கு தன்னுடைய இன்னுயிரையும் கொடுக்க தயங்காதவர்கள். அதனால் தான் பாரதி, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்ற மதன்னை கை விலங்குகள் போகும், என்று எமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும்னார். அதே உத்வேகத்தோடு இளைஞர்களுடைய இதயத்தில் வீரத்தை விதைக்கிறார் பாருங்க கவியரசர். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இதில் கவியரசரோட கருத்தும் இது கைதட்டு பத்தலையே. இவருங்க, நாங்கள் பட்டிமன்றம் பேசுகிற ஆளுங்க, இதே ஒரு மாரியம் கோயில் காளியம் கோயில் அவருங்க பாடுறாங்கன்னு வைங்க, இது நம்ம கல்வி அரங்கம்னால பேசாமல் இருக்கோம். அந்த பாட்டோடு சேர்ந்து பாடிக்கிட்டே குதிரையில் வருவாங்க நம்ம ஆளுங்க. மன்னாதி மன்னன் படத்தில் வர்ற பாட்டு இது. அது அந்த கதையே அவர் ஆட்டனத்தி ஆதிமந்தி கதையைத்தான் எழுதியிருப்பார். பொன்னியின் செல்வனில் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே நந்தினி அந்த பல்லக்கில் வர்றப்போ வந்தியத்தேவன் குதிரையில் வர்ற காட்சி மாதிரியே எடுத்திருப்பார். அந்த பாட்டு தான் அது. அவ்வளோ அழகாக ரசிக்க பழகி சந்தோஷமாக கேட்டுட்டு வரணும். அந்த நல்ல வேளை இந்த பாட்டெலாம் தெரிஞ்சவங்க வந்திருக்கீங்க, இல்லைன்னா சில பேர் மணி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால சொல்கிறேன்.